ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பெண்களுக்கு வர மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு வலி தான். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சத்தான உணவு யாரும் ப்ராப்பராக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், இந்த கருப்பு உளுந்து பொடி பார்த்தீங்கன்னா கஞ்சியோ கூழோ எடுத்துகிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க. இதுக்கு கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்குற மாப்பிள்ளை சம்பா, சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துகிற காட்டியானம் அரிசி, எப்பவுமே எளிமையாக வச்சுக்கிற கருங்குருவி அரிசி, கெட்ட கொழுப்பை குறைக்கிற குள்ளக்கார அரிசி, அந்த காலத்து ராஜாக்கள் மட்டுமே யூஸ் பண்ண கருப்பு கவுனி அரிசி, பெண்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, பச்சரிசி, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் ரெடி. இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து கூடவே கருப்பட்டி பாகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டில்லாத மாதிரி கலந்து விட்டு அடுப்பில் எடுத்து வைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வரும்போது இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டின் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தடை நான் சொல்கிற அத்தனை பொருளுமே வச்சு ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் பண்ணி கொடுத்து வராங்க. இவங்க வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் நான் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்கேன், வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணி நானே ஒரு டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.